ஜிலேபி ஜாங்கிரி தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். ஜாங்கிரி எப்படி ஒழுகுதுன்னு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. ஆங்கிரியா இருக்கீங்களா? அந்த டைம்ல எல்லாம் ஜாங்கிரி சாப்பிடுங்க, ஹாப்பியா இருக்கு. ஜிலேபி நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்னால இந்த வீடியோவில் வந்து என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும், நீங்கள் நல்லா விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவே நம்ம ரெகுலராக ஆடுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்டு பார்ப்போமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலே தமிழ்லேயே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரியமான ஸ்வீட்ஸில் ஒன் ஆஃப் த பாரம்பரியமான ஸ்வீட் தான் வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்க? ஜிலேபி ஜாங்கிரி தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய ஸ்வீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அப்புறம் லட்டு, நம்ம ஜிலேபி, அதுக்கப்புறம் சீடை, அப்புறம் கொழுக்கட்டை, இன்னும் சில ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதில் ஒன் ஆஃப் த எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட்டான ஜிலேபி ஜாங்கிரி தான் வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீட்லேயே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். மீறினா இதுக்கு ஒரு ½ hour தான் வந்து டைம் தேவைப்படுது. வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோவில் ஒரே ஒரு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம முதல்ல வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே முதல்ல நல்லா கண்டினியூஸாக போட்டிருந்தோம். நல்ல சப்போர்ட், நல்ல வியூஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. திடீர்னு நம்ம நடுவில் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம வீடியோ போடாமல் விட்டதுனால என்னன்னு தெரியல, எல்லாம் நம்ம மாற்றி எல்லா கண்டென்ட்டுமே போட்டு பார்த்தோம். கொஞ்சம் வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் இந்த வீடியோவில் வந்து என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும், நீங்கள் நல்லா விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவே நம்ம ரெகுலராக, அதாவது ட்ராவலிங் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த காமெடி வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். அப்புறம் வந்து குக்கிங், இந்த மாதிரி குக்கிங் வீடியோ வேணுமா, கோவில் வீடியோ வேணுமா, இல்லை இந்த கோவில் திருவிழாக்கள் அந்த மாதிரி வீடியோஸ் வேணுமா, அப்புறம் வேற இல்லை இந்த ஃபுட் ரிவ்யூஸ் நம்ம வெளியே போய் கடையில் சாப்பிடும்ல அந்த மாதிரி வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு உங்களை நான் அட்ராக்ஷன் பண்ணி என்கேஜ் பண்ணுறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் வாங்க போய் ஜிலேபி செய்வோம். அதே மாதிரி மக்களே, பாரம்பரிய ஸ்வீட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு என்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது அதான் முக்கியமான பொருள் ஜிலேபிக்கு அப்படின்னா உளுந்து, வெள்ளை உளுந்து தான். இதை வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிட்டோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு என்னமோ ஒரு ½ மணி நேரம் தான் தேவைப்படும். பட் ஆனால் இந்த உளுந்து மட்டும் நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு நம்ம முன்னாடியே வந்து ஊற வச்சிடணும். இந்த உளுந்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், விட்டமின் டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உடம்பு எலும்புக்கு வலுவு, அப்புறம் நல்லா செரிமான கோளாறு இல்லாமல் இருக்கும், இதயத்துக்கு ரொம்ப நல்லதாமா. அதனால் வந்து மோஸ்ட்லி வெள்ளை உளுந்தை வந்தீங்கன்னா நிறைய நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வந்து இந்த கப்பில் ஃபுல்லாக வந்து உளுந்து போட்டோம். இப்போ நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நம்ம வந்து ஆட்ட போகிறோம். நல்லா நைஸாகவே ஆட்டிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அது வாட்டுக்கு மாவு அங்கே ஆட்டுட்டோம். அதுக்குள்ள நம்ம அடுத்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருவோம். ஜாங்கிரியோடைய முக்கியமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சறது. அதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். எந்த கப்பில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்பிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கப்பு நம்ம வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து ஏன்னா நம்ம அந்த மாவுக்குள்ளெல்லாம் நம்ம எதுவும் சர்க்கரை போடாதனால மெயினே வந்து இந்த பாகுக்குள்ளே போடுறது தான். அதனால் வாங்க இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ணுவோம். அதே மாதிரிங்க அந்த மாவு ஆட்டினோடையுமே நம்ம ஜிலேபி செஞ்சிடணும். கொஞ்சம் நேரம்லாம் வைக்கக்கூடாது. அதனால தான் வந்து அதை ஆட்டவே நம்ம அடுத்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சாச்சு. தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க. கேட்கலாம் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பு நம்ம எந்த கப்பு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே கப்பு தாங்க. இந்த கப்புலேயே தான் உளுந்தும் எடுத்திருக்கோம், இந்த கப்புலேயே சர்க்கரையும் எடுத்திருக்கோம், இந்த கப்புலேயே தான் ஒரு 3/4 கப்பு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா பாகுக்காக. பாகோடைய வேலையை ஆரம்பிச்சாச்சு. அப்படி அடுப்பில் வச்சு எத்தனை பேர்த்துக்கு ஜாங்கிரி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்தது வேற என்ன ஸ்வீட் செய்யலாம், ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ல வேற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வேற லெவலில் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றேன். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மக்களே, இந்த சக்கரை பாவோடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு 15 நிமிஷம் வந்து இதுக்கு தேவைப்படுது. அதாவது ரொம்ப அந்த நூல் பதம் அந்த மாதிரி வரக்கூடாது. நம்ம தொட்டு பார்க்கும்போது லைட்டாக வடவடன் பிடிச்சதுனாலே போதும். நம்ம ஆஃப் பண்ணி அடுத்து அப்படியே நம்ம ஜாங்கிரியை வந்து செஞ்சு உள்ள போட்டுடலாம். ஓகே, அப்படியே பாருங்க. 2 நிமிஷத்துல நம்மளுடைய ஜாங்கிரியோடைய ஜீரா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஜீரான்னு சொல்லுவாங்க, பாகுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்க ஜம்முன்னு. அடுத்து இதுல இன்னொரு ப்ராசஸிங் இருக்கு, இதை நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஜாங்கிரியோடைய பாவு கூட
ஒரு 2 டிராப்ஸ் எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பாருங்க கொஞ்சம் தான் விட்டுருக்கோம். அதாவது எந்த அளவுக்கு நம்ம செய்யறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொசுன்னு நல்லா பாருங்க உளுந்து ஆட்டியாச்சு. நல்ல கன்சிஸ்டன்சிங்க, ரொம்ப நைஸாகவும் இல்லை, நார்மலான கன்சிஸ்டன்சி. பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கேமரால. ஆட்டியாச்சு ஜம்முன்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதான் வந்து முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஜிலேபிக்கான ஒரு மாவு மிக்சிங் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உளுந்து ரொம்ப நல்லா ஆட்டியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட போகிறோம். அதே மாதிரி அதே ஒரு அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து போட போகிறோம். ஒரு ஸ்பூனாகவே போட்டுக்கலாமாம்மா. ஓகே, 1 ஸ்பூன் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அப்புறம் உளுந்து. இந்த 3 தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ மெயினான இந்த ஜிலேபிக்கு கலர் வரணும்ல, அதனால ஜிலேபி கலர் பவுடர் நம்ம போட போகிறோம். ஒரு பிஞ்ச் சால்ட் லைட்டாக போடணுமாமா. ஓகே, போட்டாச்சு. இப்போ இந்த கலர் பவுடர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இல்லை உங்களுக்கு கலர் இல்லாமல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் இல்லாமே வந்து நீங்கள் போட்டு செஞ்சுருங்க. இப்போ நம்ம ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும், அதனால கலராக தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம கலர் பொடி போடுறோம். மற்றபடி கலர் பொடி நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் எப்பயுமே. ஓகே, இப்போ ஒரு மிக்சிங்கை போட்டுருவோம். கலர் பொடியுமே பாருங்கள் லைட்டாக தான் போட்டிருக்கோம். இதுல எல்லாம் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது மக்களே. இப்போ நம்ம கடாயை வச்சு ஃபைனல் ப்ராசஸிங்கான அந்த ஜிலேபி செய்கிற ப்ராசஸிங் வந்துட்டோம். எனக்கு அந்த ரோட்டில் ஏதாவது நம்ம ஸ்வீட் ஷாப்பில் போட்டிருந்தாங்கனாலே இந்த ஜிலேபி போடுறத நின்று ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு போவேன். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். அதை இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். என்ன அவங்க துணியில் போடுவாங்க, இன்றைக்கி நம்ம புதுசாக நம்ம கவரில் போட போகிறோம். பாருங்கள், ஆவின் பாலோடைய கவரில் போட போகிறோம். வேறு உங்களுக்கு என்ன கவர் அவைலபிள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது ஒன்றா எண்ணெய் ஆயில் கவரில் போடணும், இல்லைன்னா வந்து இந்த பால் கவரில் போட்டால் கொஞ்சம் பெட்டராக வரும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே உள்ளே போட போகிறோம் ஸ்டஃபிங் மாதிரி. எனக்கு இந்த ப்ராசஸிங் பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அப்படியே அழகாக இருக்கக்கூடிய செமையாக இருக்கும். வந்து அதுவும் ஒரு கடையில் போடுவாங்க. இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு கடை இருக்குது, 1 கிலோ 140 ரூபா ஜிலேபி. குட்டி குட்டியாக போடுவாங்க, செம்ம ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. ஒரு நாளைக்கு நான் அந்த கடையை உங்களுக்கு லாக் பண்ணி போடுறேன். ஓகே மக்களே, இப்போ நம்ம நல்லா பாருங்கள், இந்த பால் கவரில் போட்டு ஜம்முன்னு ஒரு பொட்டலை அதை கட்டியாச்சு. அழகாக நம்ம கார்னர் மட்டும் அழகாக இட்டுக்கிறோம். இந்த இதுதான் வந்து அழகாக நம்ம ஜிலேபி வரும். சின்னதாக கட்டிங் பண்ணிக்கலாம். கத்தி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஓகே மக்களே, நம்மளும் ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறோம். ஆனால் நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. அதனால் எப்படி வருதோ அப்படி பண்ணி பார்ப்போம். நல்லா வந்துச்சுன்னா நீங்களும் செய்யுங்க. டேஸ்ட்டெல்லாம் நல்லா வரும். எப்படி ரவுண்ட் எப்படி வரும்னு தெரியல. உளுந்தோட நம்ம ரவுண்டாக சுட்டாலே வராது, கோணம் வரும். ஜிலேபி எப்படி வரும்னு தெரியல. மக்களே இங்கே பாருங்க, வேற லெவலில் வந்திருக்கு. வாவ், அன்எக்ஸ்பெக்டடுங்க. இந்த அளவுக்கு வரும்னு நினச்ச கூட பார்க்கல. இதே மாதிரி தான் வந்து ஸ்வீட் ஷாப்ல எல்லாம் போட்டிருப்பாங்க. இன்னும் வேகமாக சுற்றுவாங்க. பரவாயில்லையே மக்களே, மஸ்ட் ட்ரைங்க. வேற மாதிரி தரம். ஓகே, திருப்பி போட்டுருவோம். மக்களே உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இப்படிலாம் வருமா அப்படின்னு சொல்லி. வேறு லெவலில் வந்துருக்குங்க. ஆனால் பாருங்க, அப்படியே அழகாக நம்ம திருப்பி போட எப்படி இருக்குது அப்படின்னு. மக்களே, நம்ம ஸ்வீட் எப்படி வெற்றிகரமாக செஞ்சுட்டோம். அதனால் அடுத்து வேறு லெவலில் அடுத்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க. ஆரம்பத்துலேருந்து நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல நல்லா வியூஸ் போச்சு. நடுவில் 1 மாதம் பிரேக் விட்டதுனால இன்னும் தெரியல, பார்க்க மாட்டேங்கிறீங்க. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டே வேறு லெவலில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. கலரும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நம்ம லைட்டாக தான் போட்டோம், நீங்களே பார்த்தீங்க, பட் சூப்பராக வந்திருக்கு. ஓகே, அப்படியே நம்ம டைரெக்டாக தூக்கி இந்த ஜீரோவில் போட போகிறோம். அடி வேற லெவல், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு 2-3 நிமிஷம் ஊறட்டும், எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு சாப்பிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச சுட சுட ஜாங்கிரி எடுத்துகிட்டு அப்படியே வாங்க நம்ம மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. நல்லா கோல்டன் ஹவரில் சூப்பராக வந்து சுட 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 நம்ம செஞ்ச நம்மளுடைய பாரம்பரிய ஸ்வீட்டான ஜிலேபி ஜாங்கிரி நம்ம சாப்பிட போகிறோம். பார்க்குறக்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சுட சுட நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த ஜீரா எல்லாமே பார்க்கவே டெம்ட் ஆகுது. ஓகே மக்களே, வாங்க அப்படியே வந்து ஜிலேபி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே வந்து ஜாங்கிரி எப்படி ஒழுகுதுன்னு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போமா? வேற லெவல் மக்களே, வேற லெவல். இப்போதான் நம்ம ஜீராக்குள்ளே போட்டு ஒரு 4-5 நிமிஷம் தான் ஆச்சு. அந்த உள்ளே இருக்கிற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜிலேபிக்குள்ளே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஜீரா வந்து உள்ளே கோர்த்துருச்சு. அதனாலே பாருங்கள் இனிப்பு சூப்பராக இருக்குது. அப்படியே மெத்து 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 மெத்துன்னு இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிடுவோம்ல கடையில் அதே மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட். தாறு மாறுங்க. உண்மையாகவே நம்ம வீட்டில் செஞ்சு இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜஸ்ட் அப்படியே யோசிச்சேன், சரி ஏதோ செஞ்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி. சரி நல்லா ஸ்வீட்டாக நம்ம ஜிலேபி நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டே நம்ம போட்டுருவோம் அப்படிங்கிறக்காக ஐடியா பண்ணி செஞ்சு பார்த்தேன். தாறு மாதிரி அதே மாதிரி ரவுண்டு எல்லாமே சூப்பராக வந்துருக்குல்ல. மினி ஜிலேபி அப்படியே ஒரு ஜிலேபி ஒரு வாய்க்கு தான். இதே மாதிரி நம்ம ஏரியாவில் ஒரு கடை இருக்குது. 1 கிலோ வந்து 140 ரூபா தான். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கடையை போய் ஒரு நாளைக்கு ஃபுல் வீடியோ நான் போடுறேன். அவங்க எப்படி செய்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் ஜிலேபி செஞ்சு சாப்பிட்டீங்க, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இனிமேல் தான் செய்ய போகிறீங்கனாலும் செஞ்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கீங்கனாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சொல்கிறேன் ஜிலேபி வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி சில டைம்லலாம் நீங்கள் ஆங்கிரியாக இருக்கீங்களா, அந்த டைம்லலாம் ஜாங்கிரி சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருக்கும். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக டக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும்.